ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இவ்வளோ நாள் என்னால் போட முடியல. ஓகே, இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். வாங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமையல்ன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ குக் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல. அதனால தான் முடிச்சுட்டு இப்போ நான் எடுத்து போடுறேன். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போடுற ரெசிபீஸ் என்னென்ன வேணும்னு சொன்னிங்கன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி நம்ம மாத்தில் என்ன குக்கிங்னா, சுட சுட சாதம், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா முருங்கைக்காய் சாம்பார். ஸோ முருங்கைக்காய் பருப்பு போட்ட சாம்பார், அதுக்கப்புறமா குடமிளகா கறி. குடமிளகா கறி இது நார்மல் சிம்பிள் கறி தான் பண்ணுது. வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அண்டு குடமிளகா புளிப்புக்கு வேணுன்றதுனால சும்மா லைட்டாக ஒரே ஒரு பாதி தக்காளி போட்டிருக்கேன். ப்ளஸ் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு இதை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரையாக வச்சு எடுத்துருக்கு. இது வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பண்ணுறேன். அதுக்கப்புறமா மோர் அண்டு லெமன் ஊறுகாய். இது நேற்று நான் பண்ண தக்காளி தொக்கு. நம்மாத்தில் தக்காளி தொக்கு யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும். புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆஸ் யூஷுவல் தக்காளி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளிச்சிட்டு தக்காளியை போட்டு, இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா கூட புளி ஒரே ஒரு கொட்டை புளி கரைச்சி இந்த தக்காளியோடு விட்டு நல்லா கொதித்து சுண்டி வரும்போது மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி வேணுன்றவா போட்டுக்கோங்க, இல்லை வேண்டான்னா விட்டுருங்க. மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு நல்லா சுருண்டு வரும்போது பெருங்காயத்தை போட்டு அணைச்சி வச்சுட்டேலாம். கிட்டத்தட்ட அணைச்சி வச்சு ஆறுனதும் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா அழகாக 1 வீக் கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். சாதம் கலந்துக்கலாம், மோர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த தக்காளி தொக்கு ஆல் இன் ஒன் ரெசிபி, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தக்காளி தொக்கு வீடியோ மட்டும் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி இதுதான் நம்ம மாத்தில் குக்கிங். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கானை அழுத்துங்க. தேங்க்யூ.